கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் ஈடியநேற்ற நாமத்தினாலே இந்த ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி பைபிள் வேர்ட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாள்ல கூட நம்ம சங்கீதம் 14ஆம் சங்கீதத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம். இதுல முதல் 4 வசனங்களை நம்ம தியானித்து முடிச்சிட்டோம். இப்ப 5ஆம் வசனத்தை தியானிக்க போறோம். அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள், தேவன் நீதிமானுடைய சந்ததியோட இருக்கிறாரே. இப்போ என்னன்னா, இப்ப இதுல முதல் வசனத்துல முந்தின வசனத்தை நம்ம பார்த்தோம்னா இந்த வசனத்தோட அர்த்தம் புரியும். அக்கிரமக்காரரில் ஒருவனுக்கும் அறிவில்லையோ, அப்பத்தை பட்சிக்கிறது போல என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே அப்படின்னு சொல்லி பட்சிக்கிறார்களே அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றாரு. அதோட அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறது இல்லை. அவங்க என்ன பண்றாங்க? கர்த்தரை தொழுது கொள்ளுகிறதும் இல்ல. அதாவது துன்மார்க்கர் அக்கிரமக்காரர் எல்லாம் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறதும் இல்ல. அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள். யாருன்னா ஜனங்கள் பட்சிக்கிறதுனால, இவங்க அக்கிரமக்காரர்கள் இவ்வளவு பட்சிக்கிறாங்களேன்றதுனால ரொம்ப பயப்படுறாங்க. ஆனா தேவன் நீதிமானுடைய சந்ததியோட இருக்கிறாரே. நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா தேவன் நீதிமானுடைய சந்ததியோட இருக்கிறாரு. இப்ப நம்ம நீதிமான இருந்தோம்னா நம்ம சந்ததியோட கூட ஆண்டவர் இருக்கிறார். அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமா இருப்பார். நம்ம ரொம்ப சிறுமையில இருக்கிறோம், நம்மள ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்றவங்களுக்கு யார் அடைக்கலமா இருக்குன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு அடைக்கலமா இருக்கிறார். நம்ம மேல ஒரு கஷ்டத்தை கொடுக்கலாம், ஆனா அதை மேற்கொள்ளவே முடியாது அவங்களால. ஒரு சின்ன ஒரு கடன் தொல்லையை கொடுக்கலாம், நம்மளுக்கு இவனை மேற்கொண்டு விடலாம், வேலையிலயோ இல்ல வேற ஒரு கஷ்டத்தை கொடுத்தோம் இவனை மேற்கொண்டலாம்னு அவங்க நினைக்கலாம். துன்மார்க்கரோ அக்கிரமக்காரரோ நினைக்கலாம், ஆனா நம்மள மேற்கொள்ள முடியாது. ஏன்னா நம்மளுக்கு அடைக்கலமா இருக்கிறது யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு அடைக்கலமா இருக்கிறாரு என்று சொல்லி நீங்கள் அவனுடைய ஆலோசனையை அலட்சியம் பண்ணினீர்கள். இப்போ சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமா இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியுது. யாருக்கு? அக்கிரமக்காரர்களுக்கு தெரியுது. அதனால அவங்களுடைய ஆலோசனை எல்லாம் அலட்சியம் பண்றாங்க. இது மாதிரி பண்ணலாம் செய்யலாம்னு சொல்லிட்டு சொன்னா அவங்களுடைய ஆலோசனையில ஆண்டவர் தான் இவங்களுக்கு துணையா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஆலோசனைகள்லாம் அலட்சியம் பண்றாங்க. சியோனில் இருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. சியோனிலிருந்து இஸ்ரவேலருக்கு எல்லாருக்கும் ரட்சிப்பு வரட்டும். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது, கர்த்தர் ஒரு நாள் என்ன பண்ணுவாரு? ரட்சிப்பு வந்த உடனே, அதாவது மீட்க ஆரம்பிச்சு ஆண்டவர், ரட்சிப்புன்றது மீட்பு. இப்ப ஜனத்தை இந்த துன்மார்க்க கையில இருந்து ஆண்டவர் ஒரு நாள் மீட்பாரு. அப்படி மீட்டு ஜனங்களுடைய சிறையிருப்பு மாதிரி கஷ்டங்கள், அதாவது சிறையிருப்புனா ஜெயில இருக்கிறது மாத்திரம் இல்ல, நம்ம வாழ்க்கையில கூட பாத்தீங்கன்னா சிறையிருப்புல இருக்கிறது போல கஷ்டங்கள் நமக்குள்ள இருக்கலாம். புரியுதுங்களா? அந்த சிறையிருப்பை ஆண்டவர் திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அந்த யாக்கோபுக்கும் களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜனங்களை பத்தி சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றார். அதாவது இந்த சங்கீதம் முழுவதும் 14ஆம் சங்கீதம் முழுவதும் பாத்தீங்கன்னா ஜனங்களை, அதாவது அக்கிரமக்காரர்கள் அருவருப்பான செய்கைகளை செய்யறாங்க, நன்மையே செய்ய மாட்டாங்க. ஆண்டவரை தேடுற உணர்வு, தேவனை தேடுகிற உணர்வே இவங்க கிட்ட இல்ல. இப்படி இருக்கும்போது எல்லாருமே கெட்டு போறாங்க, ஒருத்தர் கூட நன்மை செய்கிறவங்களாலவே இல்ல. அப்பத்தை பட்சிக்கிறது போல என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே. பட்சித்து அதாவது கஷ்டப்படுத்துறாங்க. அப்படி கஷ்டப்படுத்தும் போது ஆண்டவர் ஒரு நாள் என்ன பண்ணுவாரு? தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது எல்லாருக்கும் என்ன ஆகும்? இந்த ஜனங்களுக்கு களிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றாரு. கர்த்தர் தாமே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக. அடுத்து நம்ம சங்கீதம் 15ஆம் சங்கீதத்தை வாசிக்க போறோம். அடுத்த வீடியோல நம்ம அதை பார்க்கலாம். அது வரைக்கும் கர்த்தர் தாமே உங்களையும் உங்க குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.